ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் லீவ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் லீவு. ஆதிக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த லீவ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லீவ்லேருந்தே ஆதிக்குட்டி வந்து சிக். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, அது பண்ண, இது பண்ணன்ட்டு இந்த லீவ் அப்படியே ஒரே சிக்னஸ்லேயே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாளைக்கு மேலே ஆச்சு வீட்டை விட்டு வெளியே போயே. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததோட சரி வெளியவே போகலை. வெதரும் பார்த்தீங்கன்னா -5 டிகிரிஸ் எல்லாம் போயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்னோ வார்னிங்கே இல்லை. பட் வந்து நல்ல ஸ்னோ பெஞ்சிருக்கு. சரி வெளியவே போல, நம்ம இன்னைக்கு வந்து வெளியே போகலாம், ஒரு வாக் போயிட்டு வரலான்னு பார்க்கும்போது தான் சரி ஏன் நம்ம வந்து இந்த ஸ்லைட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்லட்ஜ் வாங்கியே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வாங்கின வருஷம் அதுக்கப்புறம் ஸ்னோவே வரல, அதனால பண்ண முடியல. லாஸ்ட் இயர் ஊருக்கு போனங்காட்டி இது யூஸ் பண்ணவே கிடையாது. சரி இன்னைக்கு ஒரு ½ அன் ஹவர் போய் வெளியே விளையாடிட்டு வரலான்ட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மவுண்டெயின்ஸ் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. அது நல்லா ஸ்னோவில் கவர் ஆயிடுச்சுன்னா மேலே அந்த மவுண்டெயின்ஸ் மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஸ்லைட் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நிறைய பேர் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் தான் லேட்டாக போகிறோம். இந்த வின்டர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நம்ம கிளம்புறக்கே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடும். அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே இருக்கிறங்காட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நேற்று மதியம் ஒரு 2 o'clock மேலே தான் போகணும். இருட்டுறதுக்குள்ளே ஒரு ½ மணி நேரம் விளையாடிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஃபுல்லாமே குச்சி மட்டும்தான் இருக்குது. செடியிலெல்லாம் ஃபுல்லாமே ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. ஏதோ ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்ச நேரம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கொஞ்சம் நேரம் முன்னாடியெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஸ்லைட் பண்ண போனோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறோம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. நான் சொன்ன மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்லோப்பாக இருக்கும். அங்கேருந்து ஸ்லைட் பண்ணிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நிறையா பேர் ஸ்லைட் பண்ணிட்டாங்க. அந்த தாரம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இன்னும் நிறையா பேர் வந்து ஸ்லைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ரோடு ஃபுல்லாமே ஸ்னோவில் கவர் ஆனதுனால ஆதிக்குட்டி அந்த ஸ்லட்ஜ்லேயே உட்கார வச்சு தள்ளிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா மரத்தில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அட் அ டைமில் மேலே விழுகும். அது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பர்பாக இருந்தது. இந்த ஸ்னோன்னு வந்துட்டாலே குழந்தைங்க பெரியவங்கன்னு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லைட் பண்ணலான்னு மேலே அந்த ஸ்லட்ஜ் எடுத்துகிட்டு போனோம். நல்லா ஸ்லைட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா நல்லா ஃப்ரீசிங் கோல்ட். அடிக்கடி ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்க முடியலை. நல்லா ஸ்லஷ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் பப்ளிக் பார்க்கு. பட் வின்டர் டைமில் வந்து எந்த பார்க்லேயுமே நம்மளால் பெருசாக விளையாட முடியாது. ஒவ்வொருத்தரை வச்சு ஒவ்வொருத்தர் வந்து அந்த ஸ்லட்ஜில் வந்து தள்ளிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா குளிரும் ஆயிடுச்சு, ஆதிக்கும் உடம்பு சரியில்லை. ரொம்ப நேரம் விளையாட வச்சு மறுபடியும் ஃபீவர் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே அடித்த குளிரில் நல்லா ஒரு சூடாக ஒரு டீ அண்ட் டீ கடை போண்டா செய்யலான்னு நேற்றே ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். பட் ஆதி வந்து சிக்காக இருந்தங்காட்டி சரி ஆயிலில் ஃப்ரை பண்ணது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் சரி இன்றைக்கி பண்ணலாம். அவள் சாப்பிடுவாளா என்னன்னு தெரியலை. சரி எங்களுக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும்ன்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போல்லாம் 4:30ங்கும் போதே இருட்டிடுது. அதுக்கு மேலே எங்கேயுமே வெளியே போக முடியறதில்ல. ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீசிங் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமில். அதுக்கு பயந்துட்டே 4-5 மணிக்கு மேலே எங்கேயுமே வெளியே போய்க்கிறதில்ல. க்ராசரி வாங்கணுன்னாலே 11 o'clock போயிட்டு ஒரு 2 o'clock 3 o'clock வீட்டுக்கு வந்துடுறோம். சில நாளெல்லாம் அவர் மட்டுமே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. சம்மர் வந்து ஜெர்மனியில் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். சம்மரில் நம்ம எந்த அளவுக்கு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ வின்டர் அந்த அளவுக்கு நம்மளை வீட்டுக்குள்ளேயே டம்ப் பண்ணிடும். இப்போ தான் நம்மளுக்கு சிலதெல்லாம் தோணும், ஊருக்கு போயிடலாமோ,
நம்ம ஏன் இவ்ளோ டல்லா இருக்கோம்? நம்ம ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம்? அப்படிங்கிற டிப்ரஷன் எல்லாம் இந்த டைம்ல தான் வரும். மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டைம்ல யார கேட்டாலும், "பேசாம ஊருக்கு போயிருந்தாவே நல்லா இருந்திருக்கும் இந்த வின்டருக்கு" அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் ஜாஸ்தி இங்க. சூடா ஒரு டீ, அது கூட போண்டா சாப்பிட்டு அப்படியே ஒரு படத்தோட எங்க ஈவ்னிங் முடிஞ்சது. இதுதான் லாஸ்ட் விளாக் ஆஃப் 2025. இனி 2026ல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.